தாவேகாவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்ம முதல்வர் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணும் அப்படின்னு. இப்போ அதே தான் நம்ம மாற்றி புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சி வந்து அதிகாரத்தை காட்டாமல் அரவணைச்சா போகும். ஸோ ஆல்ரெடி விஜய் வந்து பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதோட வெளிப்பாடு தான் அது. எல்லாருமே வந்து கைத்தட்டலுக்காக பேச ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை வந்து ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு, பிரச்சார மேடைன்றது வேற. இங்கே வந்து எல்லாரும் அவங்களுடைய வேலையில் மாற்றிக்கிட்டு எல்லாரும் வந்து தலைவருடைய ரெப்ளிகாவாக செயல்பட்டு திமுகத்துக்குனா கைத்தட்டல் வருமா? அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறத வந்து தவிர்க்கிறாரா இல்லை அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். ஒரு தலைவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் இருக்கும்போது மக்களுக்கும் அவருக்குமான இடைவெளி அதிகமாகிடும். இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விஜயால் திமுகவை அவ்வளவு எளிதில் வீழ்த்து விட முடியுமா? திமுகக்கு ஃபார், திமுகக்கு அகைன்ஸ்ட். திமுகவை வீழ்த்துறது ஒரு ஆளுங்களோட குறிக்கோளாக இருக்கும். திமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வரது இன்னொருத்தரோட சாராராக இருக்கும். இதை தாண்டி வேற யாரும் இருக்காங்களா பாருங்க? இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பிரைமரி போஸ்ட்டுக்கு நம்ம வரணும்னா இன்னைக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க அது இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்கள ஃபைட் பண்ணாமல் அந்த இடத்துக்கு அது வர முடியாது. ஸோ அந்த ஃபைட்டுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். விஜய்க்கு மக்களை புரியலன்னுலாம் சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். விஜய் இப்போ அரசியல் களத்துக்கு வந்துட்டு மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய ஆமாம் கண்டிப்பாக சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், ஆமாம் இதில் நமக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் மக்களை புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அது ஒரு அபத்தம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகாவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி என்ன பல நெருக்கடிகளை வந்து கட்சி ஆரம்பித்து இந்த 1.5 வருஷத்தில் சந்திச்சிருச்சு தாவேகா? அவர் சொல்லும்போது அதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நம்ம பெரும்பாலும் வந்து விஜய்க்கு நெருக்கடி இல்லை, அவர் களத்துக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பர்சனலாக. ஆனால் அவர் சொல்லும்போது தான் தெரியுது 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வந்து இடம் கொடுக்க விடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு போய் மகாபலிபுரம் கிட்ட போட்டாங்க. இப்போது இன்றைக்கி பொதுக்குழு கூட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் வந்து இடங்கள் மறுக்கப்படுது, ஒவ்வொரு மண்டபத்துலேயும் போயிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு. இது இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இல்லையோன்னு ஆச்சரியப்பட்டோம். ஆனால் இருக்குது அப்படின்றது தான் அதோட வெளிப்பாடு. நம்ம முதல்வர் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணும் அப்படின்னு. இப்போ அதே தான் நம்ம மாற்றி புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சி வந்து அதிகாரத்தை காட்டாமல் அரவணைச்சா போகும். ஸோ ஆல்ரெடி விஜய் வந்து பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதோட வெளிப்பாடு தான் அது. அது விஜய் வெளியில் சொல்லும்பொழுது இன்னும் மக்களுக்கு விஜய் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து ஃபர்தராக அவங்க வந்து திமுக அதை தொடர்ந்தாங்கன்னா அது பட்டவர்த்தனமாக மாட்டிக்குவாங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றார். ஒவ்வொரு கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, இது மாதிரி உயர்மட்ட குழு கூட்டங்கள்லாம் நடைபெறும் போது அக்கட்சியினுடைய ஆண்டினுடைய வரவு செலவு கணக்குகள் தொடர்பாக வந்து பொருளாளர் வந்து பேசுவாங்க. அது தொடர்பான அதில் வந்து பேசுன மாதிரி ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக ஒரு ரசிகர் மன்ற கூட்டமாகவே நடத்த முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து தாவேகா மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? ஒரு வகையில் அந்த விமர்சனம் உண்மைதான். நம்ம எப்படி எதிர்பார்த்தோம்னா பொதுக்குழு கூட்டம் விஜய் வந்து ஒரு மாற்றாக வராருன்னும் போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பொதுச் செயலாளர் வந்து பேசும்போது கட்சியில் இருக்கக்கூடிய பைலாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம கட்சியில் பண்ணிங்கன்னா தவறு, நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கூட முக்கியமாக பேசக்கூடிய. ஆமாம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ன்றது ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பைலாஸ்லாம் வந்து மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லணும், இதெல்லாம் நம்ம கட்சியில் தப்புப்பா, நீங்கள் சகட்டு மணிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஆனால் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய ஒரு நிலைப்பாடு விளக்கமாக தான் இருந்துச்சு திரு ஆனந்த் அவர்களுடைய பேச்சு. அதே மாதிரி நான் வந்து பொருளாளர் வந்து வரவு செலவு கணக்கு சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது எந்த கட்சியுமே பண்ணுறதில்ல, பெரும்பாலும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒப்பேக்காக தான் இருக்குது. அது வந்து தாவேக்கால அந்த டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்கப்பட்டது, அது இல்லை அப்படின்றது ஒரு ஏமாற்றமோ இல்லை ஒரு கேள்விக்குறியா ஒரு விஷயமாக தான் மாறிடுச்சு. இதில் இன்னொரு ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கைத்தட்டலுக்காக பேச ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை வந்து ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு, பிரச்சார மேடைன்றது வேற. இங்கே வந்து எல்லாரும் அவங்களுடைய வேலையில் மாற்றிக்கிட்டு எல்லாரும் வந்து தலைவருடைய ரெப்ளிகாவாக செயல்பட்டு திமுகத்துக்குனா கைத்தட்டல் வருமா, இந்த மாதிரி எதிர்கட்சிகளை பேசினா கைத்தட்டல் வருமா, தலைவரை புகழ்ந்தா கைத்தட்டல் வருமானு
அந்த இடத்த ஒரு ஜனரஞ்சகமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது பொருளாளரும் அப்படி தான் பேசுகிறாரு, பிரச்சார குழு தலைவர் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் எப்படி பேசியிருக்கிறாருன்னு நான் எதிர்பார்த்தேன்னா, நம்ம இப்படி தான் பிரச்சாரத்தை கொண்டு போக போகிறோம், இப்படி செட் பண்ண போகிறோம், இந்தந்த வேலைகள் இருக்கும், இதுக்கெல்லாம் ரெடி ஆகுங்க, இத்தனை குழு அமைச்சிருக்கோம். பொதுச் செயலாளர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவர் வந்து பைலாஸ் சொல்லுவார், கட்சியில் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம், இப்படி மாற்ற போகிறோம், இப்படிலாம் அவர் பேசுவார் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பொருளாளர் எதுவுமே இல்லை, எல்லாமே மாற்றிட்டு விஜய் ஒரு 15 நிமிஷம் அப்படி பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது, அவர்கிட்ட இருந்து அது எதிர்பார்க்கப்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய் டிட் ஹிஸ் பார்ட் வெரி வெல். மற்ற எல்லாருமே வந்து இவரே ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கே ஒரு நேரத்தில் வெறுப்பாகும். ஒரு எப்படின்னா வந்து பாடல் இந்த அரசவையில் வந்து புலவர்கள் புகழ் பெற்று பாடி பாடி பரிசில் பெற்று செல்வார்கள் மன்னரிடம். அந்த மாதிரி வந்து ஒரு இடத்த கொண்டு போயிட்டோம்னா இது வந்து விஜய்க்கு ஒரு புதுசு இல்லைங்க, சலிச்சிரும். இப்போ கலைஞர்னா வந்தீங்கன்னா அவர் கேலிபர் வேற, 85 வயசுல கூட வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விடான்னு ஒன்று நடத்த வச்சு உட்காந்து ரசிச்சு பார்ப்பாரு மனுஷன். அது விஜய் கிட்ட இருக்குமா? இருந்தால் அது ஆபத்து. அது இல்லாமல் வந்து டெய்லி புகழ்ந்துட்டு தாண்டா இருக்கீங்க, கூட 30 வருஷமா பயணிக்கிற பொதுச் செயலாளரே இப்படி ரசிச்சு கொண்டாடிட்டு இருந்தா இது வேற வேலை. இங்கே ரசிக்கிறது இல்லை வேலை, இங்கே வந்து நிறைய கிரிட்டிசிசம் சொல்லணும், நல்லது கிட்டதை பேசணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஒருவேளை அதை வந்து தனிப்பட்ட அறைக்குள்ள அதை பண்ணிக்கிட்டு பொதுவெளியில் வந்து தலைவரை கொண்டாடுறாங்களா அப்படின்னு தான் நம்பி ஆசுவாசப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஒரு பொதுச் செயலாளர்கிட்ட வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நேற்றுலேருந்தே ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் பேசிய அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீச்சில் இருந்து என்ன அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளர் வந்தார், இது மாதிரி ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி பலூன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க காவல்துறையினர் அப்படின்னா. இதுக்கு வந்து என்ன புரியலையே. அங்கேயே ஒரு ஜனநாயக முறையில் போராடி அதை மீட்க முடியாதா? இதுக்கு பொதுச் செயலாளர் வரைக்கும் இதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா? அதாவது நீங்கள் அதை ஒரு பலூனாக பார்க்குறீங்க. அதில் என்னென்னா வந்து அதில் அவங்க பொறிக்கப்பட்ட அவங்களுடைய தலைவர் வெற்றி தலைவதி இல்லை. ஸோ அவங்களுடைய வெற்றி தலைவருடைய முகம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து எவ்வளோ இமோஷ்னலாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்ல வர்றாரு. அது அங்கே பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். அது வந்து தான் அதை தான் சொல்கிறாரு அவர். எங்கள் தலைவரோட முகம் வந்து எங்களுக்கு பிராண்டு, அதை வந்து ஒரு பலூனில் பொறிச்சிருந்தா அதை கூட அவங்க வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க, அதுக்கு எங்கள் ஆட்கள் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, பசங்க வந்து அப்படி ஆகுறாங்க, அப்படி ஆகக்கூடாது, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அங்கே மோட்டிவேட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு ஒரு குறை தீர்ப்பு மனு கொடுக்குற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் ட்ரோலாக தான் செய்யும் இந்த மாதிரி விஷயங்கள். மேபி அரசியலுக்கு புதுசு, அதனால் ஒன் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கலாம். பொதுக்குழு முடிந்தவுடன் பிரஸ்ஸை வந்து சந்தித்தாரா விஜய் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு எழும்பூர் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? பிரஸ்ஸை சந்திக்கல தான். அவர் பிரஸ்ஸை சந்திக்கிறத வந்து தவிர்க்கிறாரா இல்லை அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரஸ்ஸை சந்திக்கணும். ஒரு தலைவர் வந்து பிரஸ்ஸை சந்திக்காமல் இருக்கும்போது மக்களுக்கும் அவருக்குமான இடைவெளி அதிகமாகிடும். மோரோவர் இப்போ வந்து படங்கள் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆர் கிட்ட கூட அவர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து பிரஸ்ஸை சந்திக்கலன்ற ஒரு குறை இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து படங்கள் வாயிலாக மக்கள் கூட கனெக்டாகவே இருந்தார். ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படமும் வந்து பொங்கல் வரைக்கும் போதும் போது பிரஸ்ஸை அவர் சந்திக்கணும். அது போன வருஷம் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். அது சீக்கிரம் நடந்தால் நல்லது, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர் சந்திக்கலன்றது கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அது சீக்கிரம் சரி பண்ணணும். இப்போ தாவேக்காவுடைய வியூகம் தான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பொதுக்குழு நடந்த விஷயமா இருக்கட்டும், இதற்கு முன்பாக நடந்த தாவேக்காவின் முதல் ஆண்டு விழாவாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அரசியலை கவனிக்கும்போது இப்போ ஆதவர்ஜனா வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஜூனுக்கு பிறகு பாருங்க அப்படிங்கிறாரு. பொங்கல்னாங்க, அப்புறம் மார்ச்னாங்க, அப்போ ஏன் ஜூனுக்கு வந்து போகிறாங்க? ஏன் இவ்வளோ தூரம் நகர்த்தி போயிட்டே இருக்காரு? முதல்ல தாவேக்கோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு எனக்கு புரியுதுன்னா, அஇஅதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்களோ, எம்ஜிஆர் கையிலேருந்து அது வந்து ஜெயலலிதா அம்மா கைக்கு போகும்போது என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணுறது தான் தாவேக்காவோட இன்றைய நிலைப்பாடு, ஸ்ட்ராட்டஜியாக நான் ஃபீல் பண்ணுறேன். திமுக எதிர்ப்பு அதுக்கு வந்து ரொம்ப கன்டியூசிவான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்கம்பன்சியை எப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாக மாற்றி அந்த ஓட்டை கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அதை வந்து 1975-77 மாதிரியே பார்க்குறாங்க. எம்ஜிஆர் கலைஞர் எதிர்த்து வெளில வந்திருக்கிறாரு. அவர் வந்து திரையுலக நம்பர் 1 ஸ்டார். அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது அவருடைய ரசிகர்களை வச்சு எப்படி வந்து ஜெயிச்சாங்களோ அது இங்கே பண்ணிட முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் 2026 தேர்தலுக்கு போதும், அதை வந்து கட்டமைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. திமுகவுக்கு தாவேக்கா தான் மாற்று அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போய் நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய நரேட்டிவாக செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன்.
இது மட்டும்தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப பிழையான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி காலங்களில் வெற்றியாக கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கலை யதார்த்தம், களத்தில் வந்து அவங்களோட ஃபுட்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து இந்த காப்பாற்றாமல் ஒரு வேளை இது திமுகவை தாவேக்கான்னு நினச்சி திமுகவை ஜெயிக்க முடியலனாலோ, இல்லை திமுகவை வேற ஒருத்தர் என்டி அலையன்ஸோ நாம் தமிழரோ அஇஅதிமுக ஜெயிக்கிற பட்சத்தில் இவங்க என்ன செட் பண்ண பார்த்தாங்களோ அந்த நரேட்டிவே சீர்குலைஞ்சிரும். ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கேடர் பேஸ்டாக பில்ட் பண்ணும்போது அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு விஜய் மாதிரியான ஒரு கரிஷ்மா உள்ள வரும்போது வேற லெவலில் ஒரு பூஸ்டிங் இருக்கும். வெறும் ஒரு கரிஷ்மா பேஸ் பண்ணி பண்ணும்போது அந்த பின்பம் ஒரு நுரையா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் கரிஷ்மாவும் போச்சு, கரியரும் போச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து கேடர்ஸ் பில்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டா தட் வில் பி வெரி ரிஸ்கி. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது. இந்த இடத்த தாவேக்கா கண்டிப்பாக உற்று நோக்கி சரி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. என்ன கேட்டிருந்தீங்க? தாவேக்காவோட அடுத்த வியூகம் என்ன? தாவேக்காவோட வியூகம் தள்ளி போயிட்டே இருக்கிறது. பொங்கல் சொன்னாங்க, மார்ச் சொன்னாங்க, இப்போ வந்து ஜூன் வராங்க அப்படின்னா வந்து தனிப்பட்டு செயல்பட முடியல. கேடர் பேஸ்டா இருக்கிறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஒவ்வொரு 52,000 பூத் வந்து போட்டோம், இவ்வளவு பெரிய பூத் கமிட்டி அமைச்சிட்டோம், இன்னும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப 52,000 பூத்து கொண்ட ஒரு கட்சி அப்படின்னா ஒரு வலிமையான கட்சியாக தானே பார்க்கப்படும். கட்சியோட வலிமையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கட்சியோட செயல்பாடு தான் என்னோட கேள்வி. இப்போ வந்து ஒரு கட்சி கேடர் பேஸ்டாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வட்டத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்க. ஒரு குழால தண்ணி வரலை, ரோட்டில் சரி கரண்ட் சரியில்லை, இல்லை ரோடு சரியில்லைன்னா அவர் போய் டிஎன்இபி ஆஃபீஸை முற்றுகையிடுவார். அவர் போய் சாலையில் குடத்தோட பெண்களை வச்சு மறித்து உட்காருவார். தண்ணி வரணும் இப்போன்னுவாங்க, போராட்டம் நடக்கும், தண்ணி வரும், பார்த்துருப்போம். மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னா பந்த் அறிவிப்பாங்க. அந்த மாவட்டத்து கலெக்டருக்கே வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஒரு தப்பான வார்த்தையை மினிஸ்டரே பேசினா கூட அந்த மாவட்டத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய வேலைப்பாடுகள்லாம் எப்போ நடக்கும்னா கட்சி கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுறது. பொலிட்டிக்கலாக அந்த கட்சி வந்து ஒரு இடத்துலையும் பாக்கெட்ஸ்லையும் வட்டம், மாவட்டம், ஒன்றியம்னு பாக்கெட்ஸாக ஆளுங்க இருக்கணும், தலைவர்கள் இருக்கணும், அவங்க வந்து அதை செயல்படுத்துவாங்க. ஆனால் கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டிக்கு என்ன ஆகும்னா, துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்லியிருப்பார், இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு தலைவர் இருப்பார். அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது. அவர் கொடுக்குற கமாண்டை மட்டும் தான் இவங்க செய்வாங்க. அவர் கமாண்டு கொடுக்கலன்னா, இல்லை அவர் கமாண்டை கொடுக்கடாமல் செஞ்சிட்டோம்னா இவங்க காலம் பூரா கமாண்டு வரும்னு வெயிட் பண்ணிட்டு ஏமாந்து போயிடுவாங்க. அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் ஹெட்டை டார்கெட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கட்சி தலைமையை மட்டும் உற்று நோக்கி தலைமை சொன்னால் செய்வோம், தலைமை என்ன சொல்றது செய்வோம்னு இருந்தாங்கன்னா இது ஈஸியாக டார்கெட் பண்ணுறதுக்கான வழியாக போயிடும். தலைவருடைய வருகை டிலே ஆக கட்சியோட செயல்பாடும் டிலே ஆகுது. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். தலைவர் விஜய் கட்சியோட செயல்பாட்டுக்கு கிரவுண்டுக்கு வரும்போது 234 தொகுதியும் ஆயத்த நிலையில் இருந்தால் போதும். அவர் வரக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தை வந்து ஏதுவாக பூர்த்தி பண்ணால் போதும், மக்கள்கிட்ட அவரை கொண்டு போய் சேர்க்கிற பிரிட்ஜாக மட்டும் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு இவங்க நிலைப்பாடில் இருக்காங்க. அவர் வரக்கூடிய டிலே, அது வந்து அவரோட ஷூட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேற என்ன கமிட்மெண்ட்லேருந்து வெளில வரணுமோ, அது டிலே ஆக இங்கே களம் டிலே ஆகுது. அதுதான் நான் ஒரு ஃப்ளாவாக பார்க்குறேன். தலைவர் வரும்போது வரட்டும், இங்கே ஒவ்வொரு வட்டத்துலையும் நம்ம வந்து கூட்டம் போடுவோம், பேச ஆரம்பிப்போம், மக்களை கொண்டு போய் சந்திப்போம். அது தலைவரே சொன்னார் விஜயே, போங்க வீடு வீடாக போய் பேசுங்க, ஒருத்தருக்கும் நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் நம்பிக்கை கொடுக்கும்போது அவங்கள பாருங்க, நம்பிக்கை கொடுத்து முடிச்ச பிறகு நிமிந்து பாருங்க, அவங்க நம்ம கொடி அவங்க வீட்டில் பறந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னார். அதை செய்யணும். ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த கேள்வி வராது. திமுக வந்து பல போட்டிகளில் கலந்து கொண்டு ஒலிம்பிக்லேயே வந்து கப்பு வாங்கின கட்சி. ஆனால் தாவேக்காலாம் இப்போதான் வந்து களத்திலே வந்து இப்போதான் வந்து நின்று இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் போட்டியில் கூட பங்கேற்கல அப்படிங்கிற இதில் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? சார்பேட்டா பரம்பரை படத்தில் ஒரு டைலாக் வரும், பெரிய பெரிய பாக்ஸருங்களெல்லாம் பேரே தெரியாத சின்ன பசங்க தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம். அது வந்து நம்ம முகமது அலிக்கும் பார்த்துருக்கோம், மைக் டைசனுக்கும் பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து தப்பு. ஆனால் திமுக அவ்வளோ பெரிய ஒரு ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்ச கட்சியான்னு கேட்டால் ஆமாம். திமுக நான் சொன்ன அந்த கேடர் பேஸ்டு ஒரு பார்ட்டி. கேடர் பேஸ்டு ஒரு பார்ட்டினா எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு ரூல் கேட்டிங்கன்னா திமுக எடுத்து ரெஃபரன்ஸாக வைக்கிற அளவுக்கு எனக்கு திமுகவோட கேடர்ஸ் மேலே, அந்த பைலாஸ் மேலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலேயும் ரொம்ப ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இப்படி அடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மறந்துடக்கூடாது. திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போர்க்களத்தில், அந்த காலத்து போர்க்களத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்பரான ஒரு மிலிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா தலைவர் வந்து நாட்டுக்குள்ளே இருப்பார், பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ. அங்கே இருக்கக்கூடிய தளபதிகளுடைய இழப்பு வந்து பாதிக்க ஏற்படுத்தாது. ஆனால் அந்த காலத்தில் களத்தில் வந்து தளபதியோ இல்லை ராஜாவே போய் போரில் நிற்கும்போது
நீங்கள் 50,000 படை வீரர் வச்சுருக்கீங்க, எதிரி 5,000 படை வீரர் தான் வச்சுருக்கான். நேராக தலைவரை வந்து கொண்டுட்டாங்கன்னா இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த படை சரணடைஞ்சிரும், அந்த நாடை பிடிச்சிருவாங்க. அந்த காலத்து போர் முறை. ஏன்னா அந்த காலத்து போர் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்க விவசாயி, தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறவர் எல்லாம் திடீர்னு போர்னு வந்தால் வாழையும் வேலையை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த போர் முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்மியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ நவீன போர் முறையில் இருக்கோம். அவங்க அதை தான் சொல்கிறாங்க. தளபதி விஜய்க்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்கு. இந்த கரிஷ்மா தனிப்பட்ட முறையில் முதல்வரை விடவும் துணை முதல்வரை விடவும் பெருசு. அவரை வச்சு அங்கே அடிச்சிட்டோம்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு இவங்க சொல்கிறாங்க. இது அப்படிப்பட்ட முறை இல்லை, இது கேடர் பேஸ்டு. ஒரு கேடரும் ஒவ்வொரு கேடரை எதிர்கொண்டு வெல்லணும். நீங்கள் பூத் லெவலில் ஆள் போட்டாலும் அவனுக்கு திமுகவோட ஆளுங்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி இருக்குமா? அதனால நீங்கள் குழந்தை 2 வயசு குழந்தை அப்படின்றாங்க. அப்படி பார்த்தாலும் இவங்க 2 வயசு குழந்தை கரெக்டு. அப்போ நீங்கள் 75 வயசு தாத்தாவா? இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, 2 வயசு குழந்தை. அந்த கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம், அதை 75 வயசு தாத்தாவா? அப்படி பார்த்தாலும் 2 பேருக்கும் சமமான சண்டை தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாது. அடுத்து வரக்கூடிய 10 மாத கால செயல்பாடு, மக்கள் மத்தியில் இவங்க எடுக்கக்கூடிய அபிமானம், எலெக்ஷன் ரிசல்ட் தான் இது பேசும். 1967 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இருதுருவ அரசியல் தான் வந்து தொடர்ந்து மாறி மாறி இருந்துட்டு வராங்க. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. இப்படி தான் வந்து இருதுருவ அரசியலாக திராவிட கட்சிகளோட பயணிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மேடையில் வந்து குறிப்பிட்டாரு, இனிமேல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது உங்களுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிறாரு. இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி விஜயால் திமுகவை அவ்வளோ எளிதில் வீழ்த்து விட முடியுமா? அதாவது இதில் வந்து விஜய் திமுக வீழ்த்துறது இல்லை இதோட பிரைமரி அஜெண்டா. டு ஸ்டார்ட் வித், இப்போ நீங்கள் வந்து எப்பயும் வந்து இருதுருவ அரசியல்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை நான் ஏற்க மாட்டேன். 2011 எலெக்ஷன் முடிவில் எந்த இருதுருவம் இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வி ஹேட் யூனிபோலார் கன்விக்ஷன். 2011 தேர்தல் முடிவில் ஜெயலலிதா கூட்டணி மட்டும்தான் இருந்துச்சாங்க. விஜயகாந்த் அன்னைக்கு ஒருவேளை ஜெயலலிதா நினச்சிருந்தாங்கன்னா துணை முதல்வராகி எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒன் சைடாக வந்து ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் 1996 அஇஅதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை, மதிமுகன்னு ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு 3வது ஒரு பெரிய சக்தி, பாமக விசிக ஆன் த ரைஸ். அப்போ திமுகவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற ஒரு ஆளுமை இருந்துச்சு. அன்னைக்கு அது மல்டிபோலார் தான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பைபோலாராக தெரியும். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அது பைபோலார் கிடையாது, மல்டிபோலாராக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து 2016 கூட பார்க்கலாம். 2016 ஒரு பைபோலார் எலெக்ஷன், 2001 ஒரு பைபோலார் எலெக்ஷன், 2006 ஒரு பைபோலார் எலெக்ஷன். ஆனால் 1991 2011 இதெல்லாம் வந்து பைபோலார் எலெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ பைபோலார் அப்படின்றது எல்லா நேரத்திலும் இருக்காது. அந்த மேட்ச் முடியும் போது ஒருத்தர் வின்னர் ஒருத்தர் ரன்னர்னு வர்றதுனால நமக்கு அது பைபோலார் மாதிரி தெரியும். பைபோலாராக எல்லா நாளுகளும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து விஜய் வந்து தாவேக்காவை தான் திமுகவோட எதிரி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, இது திமுகவை வீழ்த்துறதுக்கான யூகம் மட்டும் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷனில், தமிழகத்தோட பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தாவேக்கா வரணும் அப்படின்னு. ஸோ பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்க சுற்றி தான் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ. இன்னைக்கு திமுக தான் தமிழகத்தோட பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், பாஜக தான் இந்தியாவோட பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். ஒருத்தர் எலெக்ஷனுக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஃபார் இல்லை பாஜகவுக்கு அகைன்ஸ்ட். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஃபார் திமுகவுக்கு அகைன்ஸ்ட். திமுகவை வீழ்த்துறது ஒரு ஆளுங்களோட குறிக்கோளாக இருக்கும், திமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வரது இன்னொருத்தரோட சாராராக இருக்கும். இதை தாண்டி வேறு யாராவது இருக்காங்களா பாருங்கள்? இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பிரைமரி போஸ்ட்டுக்கு நம்ம வரணும்னா இன்னைக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க அது இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்கள ஃபைட் பண்ணாமல் அந்த இடத்துக்கு அது வர முடியாது. ஸோ அந்த ஃபைட்டுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். இந்த வார் 2026 எலெக்ஷன் முடியும் போது திமுகவை நான் வீழ்த்தும் பட்சத்தில் நான் தான் அந்த பிரைமரி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, நாம் தமிழர், மற்ற இருக்கக்கூடிய பாஜக இல்லை என்டிஏ கூட்டணி எல்லாரோட அஜெண்டா என்னவா இருக்கும்னா, தாவேக்காவை வீழ்த்துவதா தாவேக்காவை ஆதரிப்பான்ற நிலைப்பாடு கொண்டு போய் நிப்பாட்ட போகிறேன். அங்கே நான் பிரைமரி ஃபோர்ஸ். ஸோ அவரோட டார்கெட் திமுக கிடையாது, அந்த பிரைமரி ஃபோர்ஸாக மாறுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைமரி ஃபோர்ஸான திமுகவை அதுக்காக எதிர்கொள்கிறாருன்றதை நான் பார்க்குறேன். இல்லை, இது விஜய் பேசுகிற அந்த பேச்செல்லாம் நம்ம கவனிக்கும் போது அவர் அதிமுக ஓட் பேங்கை வந்து குறிவைத்து அந்த 2வது இடத்துல நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்ல வராரோ அப்படிங்கிற பாயிண்ட்ல எடுத்துக்க தோணுது. கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏன்னா திமுகவோட ஆன்டி தீசிஸ் எழுதணும் அப்படின்னு வரும்போது திமுகக்கு எதிரில் யார் யார் இருக்கா, திமுகவால் ஆட்சியிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அஇஅதிமுகக்கு அதுதான் அஜெண்டா, நாம் தமிழருக்கு அதுதான் அஜெண்டா, இப்போ இருக்கக்கூடிய பாஜகக்கோ இல்லை என்டிஏ அலையன்ஸ்க்கோ அதுதான், தாவேக்காக்கோ அதுதான். இப்போ இந்த 4 முனை போட்டி எதுக்கு வந்து நிற்கிதுன்னா,
திமுகவோட எதிர் ஓட்டுக்களை கேபிட்டலைஸ் பண்ண போறது யாருன்ற கேள்விக்கு வந்து இந்த 4 முனை போட்டி வந்து நிக்குது. இப்போ 4 முனை போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 4 பேருக்கும் ஆளுக்கு 15% வாக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு அதிமுகவுக்கு ஒரு 20% வாக்கு, மீதி 3 பேருக்கு 15% வாக்கு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 65% வாக்கு இருக்குன்னா, இந்த 65% வாக்கு என்ன சொல்லுது? திமுக வேணான்னு சொல்லுது. 35% வாக்கு தான் திமுக வேணும்னு சொல்லுது. ஆனா இவங்க பிளவுபட்டு இருக்கும்போது இந்த 35 இந்த 65 தோக்கடிக்க முடியாது. விச் மீன்ஸ் 35% ஓட்டு வச்சுட்டு இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒன்று ஆயிடும். அதுக்கு தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றோம், கூட்டணி அமைங்க, ஒரு அலையன்ஸ் ப்ரீ போல்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒன்றுபட்டீங்கன்னா இந்த ஓட்டு செதறாம இந்த 65ல் ஒரு 45-50 கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சா இந்த 35 ஜெயிக்க முடியும் அப்படின்றது நிலைப்பாடு. அது இல்லை, தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அது இல்லை, அந்த ஓட்ஸை ஒன் சைடாக நாங்கள் வந்து போலரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அப்போ நாம் தமிழரை ஒரு இடத்துல தாண்டிட முடியும் அப்படின்றது விஜயோட கரிஷ்மா வச்சு அவர் நம்புறாரு. அவங்க தொண்டர்களும் அதை தீர்க்கமாக நம்புறாங்க. ஆனால் when it comes to அஇஅதிமுக அண்ட் பாஜக, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும்னா பாஜகவோட எதிர்ப்பு, அது ஒரு சைடு, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கை ஈஸியாக வந்து வாங்கி கொடுத்துரும். ஏற்கனவே திமுகவே அந்த பயத்தில் இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் வாக்குக்கு திமுக வந்து ஒரு ஹோல் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. அதை விஜய் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற பயம் திமுகவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாஜகவோட வாக்கை பறிக்கிறதுக்கு என்ன சிம்பிளான ஸ்ட்ராட்டஜினா, பாஜகவில் ஸ்திரமான தலைவர்கள் இல்லை. பாஜக இப்போ அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது இப்போ அஇஅதிமுக ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இல்லை, அவங்க அப்படிதான் ஜெயிச்சாலும் என்ன ஆகும், பாஜகவோட கூட்டணியில் ஆட்சிக்கு வந்துருவாங்க, பாஜகவில் இருக்கவங்க கேபினெட்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்த மாதிரி இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டால் தமிழகத்தோட ஆட்சி அடுத்த வருஷம் எங்கே போவோம், அடுத்த எலெக்ஷனில் எங்கே போச்சு மகாராஷ்டிராவில், திரும்ப பாஜக கைக்கு போச்சா, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும்ன்ற பேச்சு அவங்க பேசுவாங்க ஃபியூச்சரில். அப்போ பாஜகவோட இருக்கக்கூடிய அஇஅதிமுக உங்களுக்கான கரெக்டான திமுகவோட மாற்று கிடையாது. இப்போ நாங்கள் பாஜகவையும் அஇஅதிமுகவும் ஓரம் கட்டும் பட்சத்தில் ஈஸியாக திமுக ஆப்போசிட்டா தாவேக்கு வந்து நின்று முடியும் இல்லைங்களா. அப்போ அந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் அவர் கன்சல்டேட் பண்ண முடியும் நம்புறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு அறுதி பெரும்பான்மை தாவேக்கா தனியா வாங்கும், அப்போ கூட்டணியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் ஆட்சி கொடுப்போன்றது ஒரு கொஞ்சம் ஜனரஞ்சகமா கொஞ்சம் பெரிய ஜெனராசிட்டியோட சொல்ற மாதிரி பார்க்க. மன்னராட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தானே வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே உட்கார்ந்துருக்கு தமிழ்நாடு அரசா. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மன்னராட்சின்னு வந்து குறிப்பிடுறாரு? அதாவது மன்னராட்சின்னு அவர் குறிப்பிடுறதை நான் எதை பார்க்குறேன்னா, பிரைம் கிரிட்டிசிசம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்னதான், இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வராக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியது தான். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து ராஜாவாக இருப்பார், எந்த ஒரு போட்டியும் நடந்திருக்காது. ராஜேந்திர சோழன் தான் வந்து பட்டத்திலவரசராக இருப்பார். அவர் என்ன போட்டி வச்சு ஜெயிச்சு இல்லை எக்ஸாம் எழுதி வந்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ராஜராஜ சோழனோட பையன்ற ஒரு கிரைட்டீரியாவே போதும். அதே போல் ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. இங்கே தான் வந்து இந்த மன்னராட்சின்ற வார்த்தை காயின் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பை திமுக விட்டுட்டாங்க, வாய்ப்பை கொடுத்துட்டாங்க எதிர்கட்சிகளுக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அங்கே. ரெண்டாவது, திமுகவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராப்ளமும் அதுதான் பலமும் அதுதான் என்னுடைய பார்வையில். திமுகவில் வெறும் தலைவருக்கு பிள்ளை தலைவராக மட்டும் இல்லை. இன்னைக்கு நாளைக்கு வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்த மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவார், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி வருவாருன்றது இல்லைங்க பிரச்சனை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அவங்க பசங்க அடுத்ததாக வராங்க, இளைஞரணி செயலாளராக இளைஞரணி தலைவராக வராங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைங்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்குது, எம்பியாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது, ஈஸியாக அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் ஆகிறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு தலைவர் பற்றி பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அந்த நிலைப்பாடுக்குள்ளே வரும்போது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டன் அவனுக்கு நியாயம் கேட்கும் விதமாக தான் இந்த ஒரு சொல்லாடல் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து நிற்கிது. இந்த மன்னராட்சி மாதிரி ஒன்று நடத்துறீங்க, இந்த மன்னராட்சி மாதிரி நீங்கள் ஒன்று நடத்தும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஸோ இது வந்து ஆட்சியை தாண்டி கட்சிக்குள்ளே இருக்கிறது தான் முதல் கேள்வி. நாளைக்கு எப்படி ஒரு தலைவராக வர முடியும், உதயநிதி ஸ்டாலின் தலைவர் ஆகிறாருன்னா அது என்னங்க லாஜிக் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அஇஅதிமுக அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர் கூட நடித்தவங்க, ஜெயலலிதாக்கு அடுத்த எடப்பாடியா வந்திருக்கிறாரு, இல்லைன்னா நடுவில் ஓபிஎஸ் வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க யாரும் வந்து இவங்களுடைய தம்பியோ இல்லை வந்து அக்கா கணவரோ கிடையாது, அவங்க வேற யாரோ அந்த கட்சியிலிருந்து அசண்ட் ஆனவங்க. இப்போ இந்த மன்னராட்சி மாதிரியான ஒரு ஃபியூடலிஸ்டிக் ஆட்டிடியூட் அந்த கட்சிக்குள்ள இருந்தா சீட்டு யாருக்குங்க கிடைக்கும்?
அங்கே தான் இந்த பாயிண்ட், இந்த செக் பாயிண்ட் நீங்கள் அங்கே தான் நோட் பண்ணணும். சீட்டு யாருக்கு கிடைக்கும்? 234 எம்எல்ஏ சீட்டு தான் இருக்குது, 40 எம்பி சீட்டு தான் இருக்குது பாண்டிச்சேரியை சேர்த்து. இந்த ஒரு 274 சீட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க? திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கே கொடுக்கும்போது அவங்களுக்கு தான் இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாலோ இல்லை அஇஅதிமுகவுக்கு பாஜகவுக்கு மாற்றம் நினைக்கும் போது அவங்க உதயசூரியன் சின்னத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்றது தான் இந்த மன்னராட்சி கேள்வி. அங்கே ஒரு குப்பனோ சுப்பனோ வர முடியாது, உங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்குற சாய்ஸ்லேயே திமுகலேயே ஒரு தமிழன் பிரசன்னாவும் நிற்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறாருன்னா ஒரே போஸ்ட்டுக்கு அன்னைக்கு இது மன்னராட்சி கிடையாது. எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரே ஆப்ஷன், எங்களுக்கு சேப்பாக்கத்தில் ஓட்டு போடணும்னா உதயநிதி மட்டும் தான் இருக்காருன்னும் போது நீங்கள் அங்கே வாய்ப்பே கொடுக்கல இன்னொருத்தருக்கு. அதுதான் மன்னராட்சி. அதை தான் கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்கணும், ஜனநாயகத்துக்கு அதை கேட்கறது ரொம்ப நல்லது. ஆனால் திமுகக்குள்ளே இதுதான் ஸ்ட்ராங்காக அந்த கட்சி வந்து ஒரு அசைவு இல்லாமல் அதிர்வு இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்காக அந்த கட்சி நிற்கிறதுக்கு காரணமும் அடுத்து யாருன்ற கேள்வி இல்லை, ஒரு ஸ்ட்ராங்காகவே போகிறாங்க. கம்பெனி மாதிரி, கார்பரேட் கம்பெனி. விஜய் அவர்கள் வந்து மக்களை பார்த்து முதல்ல பேசி புரிந்து கொள்ளட்டும், விசிகாவுக்கு வந்து அரசியல் பாடம்லாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, விஜய்க்கு மக்களை புரியலன்னுலாம் சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். விஜய் இப்போ அரசியல் களத்துக்கு வந்துட்டு மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய ஆமாம் கண்டிப்பாக சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், ஆமாம் இதில் நமக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் மக்களை புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அது ஒரு அபத்தம். ஏன்னா சினிமா ஃபீல்டோ இல்லை ஒரு கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி கூட எடுத்துக்காங்களேன், அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா மக்களுடைய பல்ஸ் தெரியாமல் மக்களோட உணர்வை புரிஞ்சிக்காமல் அதை மார்க்கெட் பண்ண முடியாது. சும்மா ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு சில டிஃப்ரென்ஸ். சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து புரியவே புரியாது, என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு இருக்கும். சில அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்படுதுன்னா மக்களை புரிந்து கொண்டவங்க அந்த ஆடை எடுக்கும்போது அது புரியும். அதே போல தான் சினிமாலையும் மக்களை புரிய வச்சு மக்கள் கூட அதை பயணிச்சு பாகுபலி மாதிரி கேஜிஎஃப் மாதிரி பட்ஜெட் படங்கள் வந்து 1000 கோடி கிட்ட போகிறதுன்றது ஒரு தனி கதை. விஜய் மட்டுமே கேஸ்டா வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கதைக்களத்தில் எடுக்கக்கூடிய சில படங்கள் 400 கோடி 500 கோடி 600 கோடி வரும்போது இது எதை நோக்கி எப்படி வருது? விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக மட்டுமே கொண்டு வரப்படுது. அதனால தான் விஜயோட சம்பளம் இன்னைக்கு 10-12 ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிந்தி படங்கள் நாயகர்களுக்கு வாங்குற சம்பளம் வந்து விஜய் வந்து நிற்கிறார். அப்போ விஜய்க்கு அந்த ஒரு கரிஷ்மா, அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ எப்படி வந்திருக்கோன்னா அவர் மக்களை புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கிறோம்னா குறைஞ்சது ஒரு 4-5 கோடி பேர் அவர் படத்தை பார்க்குறாங்க தேட்டரில் போய். அதனால தாங்க அந்த 400-500 கோடி ரூபா கலெக்ஷன் வருது. ஒரு டிக்கெட் 100 ரூபான்னு வச்சிங்கன்னா குறைஞ்சது 2-3 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. அப்போ இந்த 2-3 கோடி பேரை ஒரு படம் பார்க்க வைக்கும்போது ஒரு புரிந்துணர்வு அந்த மக்களுடைய கருத்து பேர் அவ்வளவு பேர் படம் அதனால தானே 450 கோடி வருது. நான் தான் சொல்றேன், குறைச்சி வச்சு பார்த்தாலும் 2-2.5 கோடி பேர் வந்துடுறாங்க. அந்த 2.5 கோடி பேர் ஓட்டு போட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த 2.5 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்லல, அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. படம் பார்க்குற அத்தனை பேரும் அவ்வளவு சொல்லல, நான் அவ்வளவு முட்டாள் இல்லை, நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. அவங்களுடைய மக்கள் வந்து சினிமாவை பார்ப்பாங்க, அரசியலா பார்ப்பாங்க. சினிமாவில இருந்து வந்தவங்களே அரசியல் நிறைய பேர் மேல தூக்கி விட்டுருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கு மக்கள் பல்ஸே புரியலன்ற கேள்விக்கு தான் இந்த பதில். விஜய் வந்து ஜனநாயகன் வச்சு ஆட்சியை பிடிச்சிருவாரான்ற கேள்விக்கு இது பதில் இல்லை, தவறா புரிஞ்சுக்காதீங்க. விஜய் மக்களோட பல்ஸை புரிஞ்சிருக்காரா? விஜய்க்கும் மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அந்த தொடர்பு, அந்த ஒரு புரிதலோட வெளிப்பாடு தான் இந்த ரீச். ஒரு தனி மனிதன் நம்மளால எடுத்துட்டு போய் பண்ணிக்க முடியாத ஒரு ரீச் வந்து விஜய் தனக்கு பண்ணியிருக்காரு இல்லையா? அது ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்கலாம், அவங்க அப்பாவோட வழிகாட்டுதல் இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி இத்தனை நாயகர்கள்ல முதலாளா வந்து நிற்கிறாருன்னா ஒரு புரிதல், மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளால் தான் அது முடியும். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த புரிதல் விஜய்க்கு இருக்கு. இது அரசியல் களத்திலையும் வெளிப்படுமா, இன்னும் அரசியல் களத்திலும் வந்து செயல்படுமான்றதா அது வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும். ஆனால் விஜய்க்கு மக்களையே தெரியாது, மக்களுக்கு விஜயே தெரியாதுன்னு சொன்னால் அதில் நான் ஏற்றுக்கல. அதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் நான் இந்த படத்துக்கு வரக்கூடிய கலெக்ஷன் சொன்னேன். அவரால் அதை புரிஞ்சு செயல்படுத்த முடியும்னா இங்கேயும் அவர் இறங்கி செஞ்சு செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, இந்த ரேஸுக்கு பின்னணியில் இருப்பது யார்? இல்ல பிளான் பண்ணி தான் இறக்குறாங்க ரெண்டு படத்தையுமே. ஆமா, பட் அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு 350 கோடி வசூல் பண்ற ஒரு நாயகனா வந்து மாறிட்டார் அமரன் படத்தின் மூலமா. ஸோ அதன் பிறகு அவருடைய சேலரி வந்து பயங்கரமா எகிரிடுச்சு. ஸோ இவரும் வந்து டாப் உச்ச நடிகராக வந்து விஜய் வந்து இருக்கிறாரு. இந்த மோதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, முதல்ல வந்து இது யார் இப்படி இதை கொண்டு வந்து இந்த பிரைம் லைட்டில் நிறுத்தினான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பராசக்தியோட ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பேக்கப்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய ரொம்ப க்ளோஸ் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பராசக்தியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிப்போர், ஹிந்தி திணிப்பு எதிர்த்த அந்த காலம், அந்த வளர்ந்தது வந்து திமுகவுடைய எழுச்சி, திமுகவுடைய வளர்ச்சி உருவான காலகட்டத்தோட கதை அது. ஜனநாயகன்றது பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய எழுச்சி சொல்கிற மாதிரி ஒரு கதையாவோ, இல்லை விஜயை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐக்கானா
கிளியர் கட்டாக காட்டக்கூடிய ஒரு படம், முதல்வன் மாதிரியோ சர்க்கார் மாதிரியோ இருக்கலாம் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ விஜய் என்ன நரேஷன் செட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே நரேஷனை தான் கொண்டு வந்து இந்த பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் செட் பண்ணுது. திமுக வர்சஸ் தாவேக்கான ஒரு டாப்பிக்கை, ஒரு நரேஷனை விஜய் செட் பண்ணுறாரு நேற்று. அதுக்கு 2 நாள் முன்னாடியே பராசக்தி படமும் ஜனநாயகனும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அது அகைன் திமுகவின் எழுச்சி 1960s வெர்சஸ் தாவேக்காவின் எழுச்சி 2024-25 அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. ரொம்ப ஈஸியாக இது நடந்துடும். இது இப்படியே நடக்கும் பட்சத்தில் அது நடந்துடும். ரெண்டாவது, இதில் விஜய்க்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்து இது தன்னோட கடைசி படம்னு சொல்கிறாரு. விஜய் நம்ம வந்து எல்லாருமே விஜயோட 10 பண்ண படம் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போது விஜய் ஒரு படத்தில் நம்ம வந்து இந்த ஃபேர்வெல் கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறது வந்து நம்ம பெருசாக பார்க்குறதே கிடையாது. இப்போ தோனி வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா ஜஸ்ட் இமேஜின் அந்த ஒரு ஐபிஎல் சீசனோ இல்லை அந்த ஒரு மேட்சோ எப்படி கூட்டம் வரும்னு நம்ம புரியும். ஏன் தோனி அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது பார்க்க தான் போகிறோம், அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இல்லை தோட்டம் வச்சிருக்காரு, ட்வீட் பண்ண போகிறாரு, இல்லை இன்றைக்கி மட்டும் நான் தோனியோட உட்காந்து டீ குடிக்கிறோமா. இருந்தாலும் அந்த ஃபேர்வெல்னு வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். விஜய் தன்னோட பொலிட்டிக்கல் கேரியருக்குள்ளே போகிறதுனால சினிமா கேரியரை உச்சத்தில் இருக்கும்போது நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், வெளியே போகிறேன்னு சொல்லும்போது திஸ் இஸ் லைக் எ ஃபேர்வெல். அப்போ அந்த படத்துக்கு ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது யதார்த்தம் தான். இப்போ சினிமாவாக பார்த்தோம்னா, ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக பார்த்தோம்னா, பராசக்தி மாதிரியான ஒரு கதை டைல்யூட் ஆகி கலெக்ஷன் வராமல் தோக்கிறத திமுக ஏற்றுக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பராசக்தி தோத்துரும், தாவேக்கா ஜெயிச்சிரும், ஜனநாயகம் ஜெயிச்சிரும்னு சொல்ல வரல. இந்த ரெண்டுத்துக்கும் வைக்கும்போது தாவேக்காக்கு லைட்டாக ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துட்டா ஜனநாயகனுக்கு, பராசக்தி கலெக்ஷன் குறைஞ்சிட்டா, இதனால் என்ன ஆகும்? சிவகார்த்திகேயன் அமரனில் காமிச்ச கலெக்ஷன் குறைஞ்சா அவரோட கலியருக்கு ஒரு குறைவு. ஜனநாயகன் கிட்ட பராசக்தி தோத்துருச்சுன்னா திமுக தாவேக்கா கிட்ட தோக்க போதுன்னு நரேஷன் செட் ஆகிடும். இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? நீங்கள் என்னைக்காவது பொலிட்டிக்கல் கரியரில் எந்த 2 கட்சி தலைவர்கள் ஒரு தொகுதி நின்று பார்த்துருக்கீங்களா? நிற்கவே மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா சிஎம் கேண்டிடேட் ஒரு தொகுதி நிற்பாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், எல்லா சிஎம் கேண்டிடேட் ஒரே தொகுதியில் இல்லைங்க, ஜெயிக்கிறவங்க சிஎம் ஆட்டோன்னு சொல்லுவேன். நிற்பாங்களா? நிற்கவே மாட்டாங்க. இவர் குளத்தூரில் நிற்பார், அவர் திருவெட்டூரில் போய் நிற்பார், இன்னொருத்தர் ஆர்கே நகரில் போய் நிற்பாங்க, ஒருத்தங்க ஆண்டிப்பேட்டில் போய் நிற்பாங்க. ஏன்? மினிமம் எம்எல்ஏ ஆயிடணும். அதுவே வந்து நம்ம ரிஸ்க்குள்ளே போட முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி 2 தொகுதி நின்று ஒரு இடத்துல ஒருத்தர் தோத்துட்டாருன்னா இவர்கிட்ட ஒரு தோத்த மாதிரி சொல்லி காட்டுவாங்களா? அது ஜனநாயகம் வர்சஸ் பராசக்திக்கு நடக்கும். அதனால ஜனநாயகம் வர்சஸ் பராசக்தி வரப்போறது இல்லைன்றதை நான் ரொம்ப ஸ்டான்ச்சா நம்புறேன். ஏன்னா ஜனநாயகனுடைய சேட்டலைட் ரைட்ஸே வாங்கி வச்சிருக்கிறது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். விஜய் வந்து பொலிட்டிக்கலாக எதிரியா பார்த்தாலும் அவர் இந்த படம் மூலமாக வரக்கூடிய கலெக்ஷனையோ இல்லை அந்த படத்தின் வாயிலாக பராசக்தியோட கலெக்ஷன் பாதிக்கிறதையோ நடிகரோ இயக்குனரோ ப்ரொடியூசரோ யாரும் விரும்ப போகிறது கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் டாக்கை கொளுத்தி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாரும் வந்து விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்கன்ற ஒரு இமேஜ் வந்தது இல்லையா? அவங்க திமுக எடுத்து பேசுறது, அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுன்னு. அப்போ இப்போ பராசக்தின்ற ஒரு டாபிக் தூக்குள்ள போட்டால் என்ன ஆகும்? அது எப்படி நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் எப்படி வந்து விஜய்க்கு எதிராக படத்தை ரிலீஸ் பண்ணுவார், அவர் வந்து கோட்டு படத்தில் துப்பாக்கி கொடுத்ததால அமரன் ஹிட் ஆச்சுன்னு அவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்க, விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள்லாம் இன்னமும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயனோட போய் சண்டை போடுறாங்க, சிவகார்த்திகேயன் கூட சண்டை போடுறவங்களாங்க ஸ்டாலின் கூட சண்டை போடுறதுக்கு சரியான எதிரி அப்படின்னு ஒரு நரேஷனை அவங்க செட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பதிலாக தான் நேற்று அந்த கூட்டத்தில் இன்று முதல் தளபதி இல்லை, இவர் வந்து வெற்றி தலைவர்ன்று ஒரு டேர்மை வந்து காயின் பண்றாரு ஆதவர்ஜனா. விச் மீன்ஸ் தளபதின்னு காயின் பண்றவங்களா ரசிகர்கள், அவரை வெற்றி தலைவர்னு காயின் பண்றவங்களா இதுக்கப்புறம் தொண்டர்கள் அப்படின்னு ஒரு லைனை டிரா பண்ண போறாங்க. எல்லாரும் இதுக்கப்புறம் வெற்றி தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சா இவங்கெல்லாம் பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி தான் அது. இல்லை, எப்பவுமே அரசியல் வந்து ஜெயித்த தலைவர்கள் தான் வந்து வெற்றி தலைவர்னு சொல்லுவாங்க. இன்னும் கண்டஸ்டே பண்ணலையே. அதாவது அப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஜெயிச்ச பிறகுதான் அந்த கட்சி பேர் வைக்கணும்னு சொல்றீங்களா? அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? பிறகுதானே வந்து ஒரு வெற்றி தலைவர் நிறைய பேர் கூப்பிட்டு. கரெக்ட் சார். நான் என்ன கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரை எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகுதான் வைக்கணும். அது வரைக்கும் தமிழகம் டேஷ் கழகம்னு வச்சுட்டு ஜெயிச்ச பிறகு தமிழக வெற்றி கழகம் வைக்க முடியாது. வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தமிழக வெற்றி கழகம், வெற்றி பெற போகும் கழகம்னு வைக்கிறாங்க. ஸோ வெற்றி பெற போகிற தலைவர், அதாவது சிம்பிளாக சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம்னு வெளில சொன்னாலும் தமிழக விஜய் கட்சி, ஏன்னா வெற்றியும் விஜயும் ஒரே வார்த்தை தான், தமிழக விஜய் கழகம் இல்லை தமிழக விஜய் கட்சின்னு தான் அர்த்தம். ஸோ அவர் பேரை வேற மாதிரி சொல்கிறாங்க, விஜய் தலைவர் வெற்றி தலைவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்னுடைய புரிதல் என்னென்னா அந்த ஃபைன் லைன் தே ஆர் ட்ரைங் டு ட்ரா. தலைவர்கள் தொண்டர்கள், விஜய் என்ற ஒரு நடிகருக்கான ரசிகர்கள் வேற, விஜய் என்ற ஒரு தலைவருக்கான தொண்டர்கள் வேற, அவங்க ரெண்டுத்தையும் பிரித்து காட்டுறதுக்கான ஒரு செயல்பாடாக தான் அந்த லைன் ட்ரா பண்ணுறதா நான் பார்க்குறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பேன் கணேஷ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.